ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதில் சொல்லக்கூடிய எதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காமல் நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஆர்எஸ்ஐ வித் எம்ஏ ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை வச்சு தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடில் அதிகமான நண்பர்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த ஆர்எஸ்ஐ வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதே வந்து நமக்கு வந்து எனாஃபுல். ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டரை வச்சு நம்மளால் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட், அதாவது ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் ஸ்டாக், இந்த மாதிரி கிரிப்டோ இல்லை கமாடிட்டி, எந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஆர்எஸ்ஐனுடைய இண்டிகேட்டரை கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் நம்மளால் வந்து மேக் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய நண்பர்கள், நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குறாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சி உங்களுடைய அடுத்தடுத்த என்னுடைய மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபரும் உங்களுடைய கமெண்ட்ஸும் வந்து எனக்கு அடுத்தடுத்து ஸ்ட்ராட்டஜி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் உடைய மார்க்கெட்டில் நிறைய நண்பர்கள் புதுசாக வந்து ட்ரேட் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆர்எஸ்ஐ அண்ட் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ மார்க்கெட்டுடைய டைரெக்ஷனை மட்டும் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு எந்த மாதிரி, அதாவது அப் சைடில் இருந்துன்னா நம்ம காலில் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ டவுன் சைடில் இருந்துன்னா புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு 70% ஒரு லைன் இருக்கும், ஓகேவா? ஸோ அது ஓவர் பாட் அப்படிம்பாங்க. அதேமாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 30 ஒரு இது இருக்கும், இது வந்து ஓவர் சோல்டு அப்படிம்பாங்க. சென்டரில் ஒரு லைன் இருக்கும் ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா, இது வந்து 50 அப்படின்ட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து இருக்குது பாருங்கள். ஸோ ஆர்எஸ்ஐ வந்து இந்த 50க்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு பை ட்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து ஆர்எஸ்ஐனுடைய இண்டிகேட்டரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்ஐ வித் கம்பைன் பண்ணி நம்ம வந்து எம்ஐ எடுத்துக்கிறோம். ஸோ எம்ஏ அப்படிங்கிறது மூவிங் ஆவரேஜ். இந்த ஆர்எஸ்ஐ கூடவே வந்து எம்ஐ வந்து ட்ராவல் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ட்ராவல் ஆகும்போது எப்போ வந்து நமக்கு வந்து இந்த 50% ஆர்எஸ்ஐ மட்டும் நமக்கு கிராஸ் ஓவர் கொடுத்தா மட்டும் போகாது, கூட இருக்கிற அந்த மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜும் நமக்கு கிராஸ் ஓவர் கொடுத்து ஆர்எஸ்ஐயும் நமக்கு மேலே கிராஸ் ஓவர் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு சின்ன ஸ்கால்பிங்கும் போது நம்ம வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் எடுத்துக்கிடுவோம். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன ஸ்கால்பிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஆப்ஷனில் வந்து சின்ன ப்ராஃபிட், அதாவது ஒரு 300 ருபீஸ், ஒரு 500 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஒரு 5 நிமிஷம் இல்லைனா வந்து 3 நிமிஷம் அந்த டைமுக்குள்ளே நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இதை சார்ட்டில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விரிவாக காட்டுறேன், ஓகேவா? ஓகே, ஸோ நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் சார்ட் நான் எடுத்துருக்கிறேன். இதில் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். இங்கே நம்ம வந்து ஆர்எஸ்ஐயில் நம்ம செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஆர்எஸ்ஐனுடைய இதை பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயுடைய இது வந்து கலர் வந்து இதே இருக்கட்டும், கொஞ்சம் வந்து அந்த லைன் டெப்த்தாக இருக்கிறதுக்காக அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ், ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் ஆர்எஸ்ஐ பெஸ்ட் எம்ஏ இருக்கு இல்லையா, ஸோ எம்ஏ மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, அந்த மூவிங் ஆவரேஜுக்கும் கொஞ்சம் டெப்த்தான லைன் கொடுத்துக்கோங்க. கீழே இருந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 70-30 இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த 50ங்கிற லைனை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வந்து டார்க் ஆக்கிக்கோங்க. பிளாக்கை டார்க் ஆக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து அதில் டேஷ் டாட் இருக்கும், நம்ம வந்து லைன் கொடுத்துக்கலாம். லைன் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்டர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரே நிமிஷம், ஓகே. ஸோ இந்த சென்டர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 50, ஸோ ஆவரேஜாக இருக்கக்கூடிய 50%ஓட லைன். ஸோ 70 கீழே மேலே இருக்கக்கூடியது 70 அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து ஓவர் பாட்,
கீழே இருக்கக்கூடிய 30 அப்படின்னு பார்த்தோம், அது வந்து ஓவர் சோல்ட். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில மிடில் இருக்கக்கூடிய இந்த லைன் வந்து நமக்கு வந்து 50. ஸோ இந்த 50க்கு மேலே எப்போ வந்து ஆர்எஸ்ஐ வருதோ அதாவது எம்ஐயும் கிராஸ் பண்ணி மேலே வரணும். ஓகேவா? ஸோ எம்ஐ நமக்கு வந்து கிராஸ் பண்ணி மேலே வரணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐயும் நமக்கு வந்து மேலே வரணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. அதாவது என்னென்னா இது வந்து எம்ஐ இந்த இதில் இருக்கக்கூடியது எல்லோ கலரில் இருக்கக்கூடியது வந்து மூவிங் ஆவரேஜோட லைன், மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் லைனில் இருக்கக்கூடியது வந்து ஆர்எஸ்ஐயோட லைன். ஸோ மேலே நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 50%க்கு மேலே நமக்கு வந்து கிராஸ் ஓவர் கொடுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏவும் நமக்கு வந்து 50%க்கு மேலே வருது. நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரி. ஓகேவா? ஸோ எப்போ நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு வந்து மேலே 50க்கு மேலே வருதோ அந்த கேண்டில், அதாவது 9:36க்கு என்ட்ரி. ஸோ 9:36க்கு என்ட்ரி ஆன உடனே நமக்கு அடுத்த 1 மினிட்ல நமக்கு வந்து இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நம்ம என்ட்ரி ஆயிடுவோம். ஸோ 9:37க்கு என்ட்ரி ஆயிடுவோம். 9:37க்கு நம்ம வந்து என்ட்ரி ஆனோம் அப்படின்னா 9:39. ஸோ 2 நிமிஷம். ஸோ 2 மினிட்ல நமக்கான ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனுடைய சார்ட்லேயும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இந்த டைம் ஃப்ரேம் பார்த்துக்கிடுங்க. கரெக்டாக வந்து நேற்றுக்கு கடந்த 20ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ட்ரேடு 9:37க்கு நமக்கு வந்து என்ட்ரி டைம். ஓகேவா? ஸோ இது ஆப்ஷனில் நமக்கு என்ன நடந்திருக்கு. ஓகே, நான் ஆப்ஷனுடைய 23,900. ஸோ ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸ் ஓப்பன் ஆன ப்ரைஸ். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து 23,900. ஸோ 23,900 அப்படிங்கிற கால் பிரீமியத்தோட சார்ட் நான் லோட் பண்ணியிருக்கேன். அந்த சார்ட்டில் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இண்டெக்ஸில் டைம் வந்து 9:37க்கு நமக்கு என்ட்ரி. ஓகேவா? ஸோ 9:37லாம் இந்த கேண்டில். ஸோ 9:37க்கு இதோட க்ளோசிங் ப்ரைஸ், இந்த ஆப்ஷன் அதாவது இந்த கேண்டிலுடைய 1 மினிட் டைம் ஃப்ரேமில் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 275 ரூபா க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ 275 ரூபா இதோட க்ளோசிங் ப்ரைஸ். இந்த க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி ஆனாலும் அடுத்து வந்து நமக்கு வந்து 9:39. 9:39ஓட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 307 ரூபா. ஓகேவா? ஸோ 307 ரூபா. 275 ப்ளஸ் 302 ஒரு 32 பாயிண்ட். ஓகேவா? ஸோ 32 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு 2 மினிட்லேயே நம்மளால் வந்து இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 2 நிமிஷத்தில் நம்மளால் வந்து ஒரு 32 பாயிண்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம அதில் போயிட்டு ஒரு 20 பாயிண்ட் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டாலுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ். ஓகே, ஸோ 500 ரூபா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நம்மளால் வந்து இதில் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் இந்த ஆர்எஸ்ஐ அண்ட் எம்ஏ கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து கீழே நமக்கு கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு. எப்போனா எம்ஐக்கு கீழே நமக்கு வந்து கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனது 9 இங்கே மேலே. ஓகே, ஸோ ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வருது, இண்டெக்ஸ் வந்து கீழே ஓவர் சோல்ட் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வருது. வந்துட்டு மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்ஐ வந்து அதாவது ஆர்எஸ்ஐ எம்ஐ வந்து கீழே, அதாவது ஆர்எஸ்ஐ வந்து மேலே எம்ஐக்கு மேலே வந்துருச்சு. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 9:27. ஸோ 9:27க்கு ஆர்எஸ்ஐ வந்து மூவிங் ஆவரேஜை விட்டு கிராஸ் பண்ணி மேலே வருது. அது 50% கிராஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 50% கிராஸ் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 9:36. ஸோ 9:36க்கு அது 50% கிராஸ் பண்ணுது. எம்ஐவும் கிராஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட் ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த ஆர்எஸ்ஐ எம்ஏ அப்படிங்கிற கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஸோ இந்த இது வந்து நான் வந்து ஒரு நாள் வச்சு காமிச்சிருக்கேன். இன்னும் பேக்கில் வந்து நான் வச்சு காமிக்கிறேன். சின்ன சின்ன ப்ராஃபிட், அதாவது என்னென்னா நமக்கு வந்து ஒரு நிமிஷம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆப்ஷனில் நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா என்ட்ரி ஆகிற இடம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். என்ட்ரி ஆனவுடனே நமக்கு ப்ராஃபிட் கிடைச்ச உடனே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அதுக்கு அடுத்து முதல் நாள். ஸோ 19 டிசம்பர் 19ஆம் தேதி இதுவும் இந்த டைமில் பார்க்கலாம் நம்ம ஆப்ஷனில். அதே 23,900 ஆப்ஷன்லேயும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 13:52 மணி. ஓகே, ஸோ 2 மணி அப்படிங்கிற டைமில் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும். ஓகே, ஸோ 2 மணிக்கு நமக்கு 1:59. ஓகே, 1:59ஓட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 252 ரூபா. அடுத்து வந்து இது ஹையாக போனது எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹையாக வந்து 2:1க்கு ஹையாக போயிருக்கிறது வந்து எவ்வளோன்னா 258 ரூபா. ஸோ ஓகேவா, 258
52லேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் 52லேருந்து 58 ரூபா, ஒரு 6 பாயிண்ட். ஸோ சின்ன சின்ன நம்மளால் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ 150, 200, 300 இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு என்ட்ரி. ஸோ அந்த என்ட்ரியில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அதை நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த RSI MA அப்படிங்கிற கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இன்னும் நாட்கள், அதாவது இந்த வீடியோ வந்து நான் இன்னும் இன்னும் நிறையா வந்து நான் வந்து சார்ட்டில் வச்சு காமிக்கிறேன் அப்படின்னா டைம் அதிகமாகும். ஸோ ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து அதிக நேரமாக அந்த வீடியோ இழுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு 2 நாள் வச்சு காமிச்சிருக்கேன். நேற்றுக்கும் மன்னிக்கணும், 20ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமைக்கு லாஸ்ட் ட்ரேட் நடந்த 20ஆம் தேதிக்கும் அதுக்கு முந்தின நாள் வந்து 19ஆம் தேதி. ஸோ இந்த 2 நாளுக்கும் நான் வந்து ஆப்ஷனுடைய சார்ட்டில் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன், இண்டெக்ஸோட சார்ட்டில் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். ஓகே, நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், இது வந்து எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. RSI அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஃபெமிலியராக சொல்லுறது வந்து ஓவர் பாட் ஓவர் சோல்டு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 50%னுடைய லைனை வந்து நம்ம வந்து மெயினாக வச்சு அது கூட நம்ம வந்து MA மூவிங் ஆவரேஜ், ஸோ மூவிங் ஆவரேஜ் வச்சு நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கால்பிங் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதை 1 மினிட் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் எந்த மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து, அதாவது என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கருத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.